இப்போ அதிமுகவுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தோட்டத்தில் களை நீக்கி பயிர்கள் செழித்து வளர்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எடப்பாடியார் சொன்ன அந்த கடிதத்தை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? யாரோ எழுதுற கடிதத்துக்குலாம் என்னுடைய நேரத்தை நீங்க உங்க நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அனைத்து மகளிருக்கும் விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கூட சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி, நல்ல விஷயம் தானே. மக்கள் அவங்க தேர்தல் வாக்குறுதியில அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை அப்புறம் அதுக்கு தகுதி அடிப்படையில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் வர்றதுனால அனைத்து மகளிருக்கும் அறிவிச்சாங்க. எது எப்படி இருந்தாலும் நமது தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு முறையாக நிதி போய் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றினா ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தானே. இதில் வரவேற்கலைங்கிறது இல்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இதுல நீங்க ஏதோ ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்க வேணாம். நீங்க இதுல கூட்டணி எல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நியாயமா எது ஒரு குடிமகனா தோன்றதோ அதை தான் சொல்லுவேனே தவிர அதுக்காக ஒரு எதிர்கட்சி சேர்ந்தவங்க எதை வேணாலும் நான் எப்படி பேசுறேன். பழனிசாமி மாதிரி ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். சிபிஐ விசாரணை வச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி நேற்று அவங்க கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இந்த டிவிகே உடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் எல்லா அரசியல் நோக்கங்களும் நோக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடந்த 15 நாட்களா வராம இருந்தாரு விஜய். இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு. நிவாரணம் அந்த 20 லட்சம் ரூபாய் போய் தர இருக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன எல்லாத்தையும் பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? அவர் அலுவலகத்துக்கு அவங்க அலுவலகத்துக்கு வர்றதை பத்தி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உச்ச நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து கரூர் அந்த துயர சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் ஆணையிட்டு இருக்காங்க. அது என்ன அவுட்கம் என்ன வருதுன்னு பார்ப்போமே.